சூப்பரான கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு பண்ணலாமா? இதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீறி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஒரு லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வரணும். ஸோ ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த குழம்புல மாங்காய் துண்டுகளையும் ஆட் பண்ணி திருப்பி மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க. மாங்காய் ஒரு 70% வெந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வவ்வால் மீன் துண்டுகளை 1 by 1 ஆட் பண்ணி அப்படியே மேலாவில் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க, மீன் துண்டுலாம் உடஞ்சிடும், இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ இப்போ 5 நிமிஷம் கழித்து சூப்பரான கிராமத்து மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.